Hi dears, welcome to SK Spoken English Academy and Egaliva Curriculum. I am your Sarana Kumar. So okay, இன்னைக்கு இந்த வீடியோல எதை சார் பார்க்க போறோம்? ஒரு 10 வேர்ட்ஸ்க்கு என்ன பண்ண போறோம்? pronunciation பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ஒருத்தன B R E E Z E இல்லையா? இப்படி வந்திருக்கு. இப்படி வந்தா இந்த வேர்ட் எப்படி சார் ப்ரொனன்ஸ் பண்ணனும்? B க்கு என்ன சார் சவுண்ட்? B னாலே இப் இல்லையா? R க்கு என்ன சார் சவுண்ட்? R னாலே சொல்லி கொடுத்தோமா? அடுத்து இ இ டபுள் இ சேர்ந்தது இ அப்படின்னு சொன்னோம். சொன்னாக்கா டபுள் இ வந்தது இ அப்படின்னு சொன்னோம். அடுத்து இசட் இ இசட் என்ன சார் சொன்னோம்? இசட் இக்கு இஸ் சவுண்ட் சொன்னோம். ஞாபகம் இருக்கா? இசட் இ சி இ எண்ட் ஆஃப் த வேர்ட் எஸ் இ இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா எஸ் ஹச் இதெல்லாம் சவுண்டு இஸ் அப்படின்னு வரும் சொன்னோமா? அதான் இது இசட்டிங்கிறதுனால இஸ் சவுண்ட் சொல்லியிருக்கோம். சரி, இப்போ ஆர்டர் போட்டோமா? இப்போ மேட்ச் பண்ணலாமா? இப்புங்கிறது என்ன சார் சவுண்டு? இப்புங்கிறது ஒரு கான்சன்ட் சவுண்டு, இருங்கிறது ஒரு கான்சன்ட் சவுண்டு. ரெண்டு கான்சன்ட் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கான்சன்ட் என்ன சார் பண்ணணும்? நம்ம அப்படியே போடணும். இதுதானே ரூல். இப்போ என்ன பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கான்சன்ட் நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். புரியுதா? அடுத்து இருங்கிறது கான்சன்ட், ஈங்கிறது என்ன சார் எனக்கு? வவ்வல். அப்போ இரு பிளஸ் ஈ எனக்கு வரும் ரீ அப்படின்னு சொன்னா வரும் ரீ அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட் என்ன சார் இருக்குது? இஸ்ஸுங்கிற ஒரே ஒரு கான்சன்ட் லெட்டர் இருக்கா? அந்த கான்சன்ட் தான் பண்ண அப்படியே போட்டுக்கிறேன். அப்படின்னா வரும் இப்போ இஃப் ரீஸ் இப்படின்னா ஃப்ரீஸ் எப்படின்னா ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கணும். அடுத்து PREFER PREFER இது எப்படி சொல்லணும்? பிகே இப்பா இப்போ ஆருக்கு என்ன சவுண்டு? ஆர் இ ஆருக்கு இது சவுண்டு. ஈக்கு ஏ வருமா இ வருமா? டவுட்டு. இ வருமா ஏ வருமா? அப்படின்னா என்ன இருக்குது பாருங்க. ஈங்கிறது ஒரு வவ்வல், இங்கே ஈங்கிறது வவ்வல். அப்போ எந்த ஃபார்மேட் இருக்குது? வி பிளஸ் சி பிளஸ் வி ஃபார்மேட். இப்போ வி பிளஸ் சி பிளஸ் வி ஃபார்மேட்னா முன்னாடி இருக்க வவ்வல் என்ன சவுண்டு? லாங் சவுண்டு. அப்போ ஈயோட லாங் சவுண்டு என்ன சார்? ஈயோட லாங் சவுண்டு ஈ தானே. அப்போ என்ன வரும்? இது பிரச்சனை சார் ரீ சவுண்டு வரும். என்ன வரும்? ரீ அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்து எஃப்க்கு இஃப் சவுண்டா? எஃப்க்கு இஃப் சவுண்டு. அடுத்து இஆர் என்ன சார் சவுண்டு? இஆர் இஆர்னா யார் அப்படின்னு வரும். என்ன வரும்? யார் அப்படின்னு சொல்லணும். இப்போ மேட்ச் பண்ணலாமா? இஃப்ங்கிறது நான் பார்த்துங்க கான்சனண்ட், ஆனால் ரீங்கிறது காம்பவுண்டு. அப்போ இப்போ என்ன பண்ண முடியாது? நம்ம எந்த இதுவுமே மாற முடியாதா? இப்போ என்ன பண்ண இப்போ அப்படியே போட்டேனா? அடுத்து என்ன வரும்? ரீங்கிறது காம்பவுண்ட் லெட்டர்ல அது எந்த சேஞ்ச் பண்ணா? அப்போ என்ன பண்ணேன்? ரீயும் அப்படியே போட்டேன். அடுத்து இஃப் பிளஸ் என்னது? இஃப் பிளஸ் ஏ என்னது? ஃபிளாஷ் சவுண்ட் வரும் இல்லையா? அடுத்து என்ன வரும் எனக்கு? பி அடுத்தது லாஸ்ட் இருங்கிற ஒரே ஒரு கான்சன்ட் இருக்குது. கான்சன்ட் என்ன பண்ணேன்? அப்படியே போட்டுக்கிறேன். அப்புறம் ப்ரீஃபர் ப்ரீஃபர் அப்படின்னு சொன்னோம். ப்ரிஃபர் எப்படி படிக்கணும்? ப்ரிஃபர் சொல்லி படிக்கணும். அடுத்து SAPLING. இப்போ எஸ்ஸுக்கு என்ன சார் சவுண்டு? எஸ்ஸுக்கு இஸ் சவுண்டு. அடுத்து ஏபிக்கு ஆப் சவுண்ட் இல்லையா? ஏபி என்னது? ஆப். ஒழுங்காக படிப்போம். ஏபினா ஆப் அப்படின்னு சொல்லி படிப்போம். அடுத்து எல்லுக்கு இல். எல்லுனது இல். அடுத்து ING. ING நமக்கு இங்கு சவுண்ட் வரும். ING சார் இங்கு. இங்கு போதுமா என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? ஜி பக்கத்தில் ஈ இருக்கான்னு பார்க்க சொல்லியிருக்கேன். ஈ இருந்தால் அது என்ன மாறிடும்? இன்ச்சுன்னு மாறிடும் இல்லையா? INGE வந்துச்சுன்னா அதான் அது இன்ச்சுன்னு மாறிடும். ING இருந்தால் மட்டும்தான் நம்ம அது இங்கு ING மட்டும்தான் இருக்குது. அதனால தான் இங்கே நான் எடுத்துக்கிட்டேன். புரியுதா? சரி, எல்லாத்தையும் பிடிச்சாச்சா? இப்போ மேட்ச் பண்ணலாமா? இப்போ இஸ்ஸுங்கிறது என்னது நமக்கு? கான்சனண்ட். ஆகிறது என்னது? வவ்வல். இஸ் ப்ளஸ் என்னது? ஷா ப்ளஸ் என்னது? ஷா. ஓகேவா? அடுத்து இப்புங்கிறது கான்சனண்ட், இல்லுங்கிறது கான்சனண்ட். அப்போ ரெண்டு கான்சனண்ட் என்ன பண்ணணும்? அப்படியே போட்டுக்கணுமா? அப்படியே போட்டுக்கிட்டேன். அடுத்து இங்கே இல்லுங்கிறது என்ன இருக்குது? கான்சனண்ட். ஈங்கிறது என்னது? வவ்வலா? இல்லு ப்ளஸ் இ என்ன சவுண்ட் இருக்கும்? லீ சவுண்ட் வருமா? இப்போ வரும் லீ போட்டுட்டு கடைசியாக எனக்கு இங்குங்கிறது ஒரு கான்சனண்ட். அப்போ என்ன பண்ணேன்? இங்கே நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். எப்படி வரும்? ஷாப்லைன். இதை எப்படி படிக்கணும்? ஷாப்லைன் அப்படின்னு நம்ம படிக்கணும். அடுத்து டிக்கு என்ன சவுண்டு? டிக்கு இட்டு சவுண்டு. இங்கே இருக்குல்ல DESERT. டினா இ சவுண்ட், இட்டு சவுண்டு. அடுத்து ஈக்கு ஏ சவுண்டா? என்ன சவுண்டு? ஏ சவுண்டு. அடுத்து எஸ்ஸுக்கு என்ன சார் சவுண்டு? எஸ்ஸுக்கு
இஸ் சவுண்டு திரும்ப இஆர்டி ஈக்கு என்ன சவுண்டு வழக்கம் போட ஏ சவுண்டு ஆர்னா சார் ஆர்னா இரு டீனா இட்டு சொல்லுங்க சார் இப்போ எப்படி சார் வரும் இட்டு பிளஸ் ஏ என்ன சார் இட்டு பிளஸ் ஏனுக்கு என்ன வரும் டே அதானே அடுத்து இஸ்ஸுங்கிறது என்னது கான்சவுண்டா ஏங்கிறது வவ்வலா அப்படி வரும் இஸ் பிளஸ் ஏ ச வரும் ஷ அடுத்து இருங்கிறத கான்சவுண்டா இட்டுங்கிறது கான்சவுண்ட் அப்படி வரும் இது அப்படியே வைக்கலாமா ரெண்டு கான்சவுண்டுமே இது இட்டு அப்படி வரும் டே சட் எப்படி வரும் நமக்கு டெசட் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் ஓகேவா அடுத்து என்னங்க என்ன சார் சவுண்டு என்ஐ ஜிஹெச்டி எம்ஏஆர்இ இப்போ என்னங்க என்ன சவுண்டு என்னன்னா இன் சவுண்டு ஐஜிஹெச் என்ன சொன்னோம் ஹைட் சொன்னோம் இல்லையா ஐஜி ஹச் இருந்துச்சுன்னா ஹைட் அடுத்து எம்முக்கு என்ன சார் சவுண்டு எம்முக்கு இன் சவுண்டு ஏஆர்இ நல்லா பாருங்க ஏஆர்இ பாருங்க ஏக்கு ஆ சவுண்டா ஏ சவுண்டா நல்லா பாருங்க ஏ வவலா இ வவலா முன்னாடி வவல் லாங் சவுண்ட் புரியுதா வவல் அதான் நம்ம முன்னாடி வவல் லாங் சவுண்ட் ஏவோட லாங் சவுண்டா ஏ தானே அப்போ ஏ ஆர் இ என்ன பண்ண யார் அப்படின்னு போட்டுக்கிறேன் ஓகேவா ஏ அது ஏக்கு ஏ சவுண்ட் வந்து ஆருக்கு இது சவுண்ட் லாஸ்ட் ஈ வந்து ஈ என்னது சைலண்ட் இல்லையா ஈ வந்து நமக்கு என்னது சைலண்ட் அப்புறம் பண்ணலாமா எல்லாத்தையும் பிரிச்சுட்டோமா மேட்ச் பண்ணலாமா இன்னும் பிளஸ் ஐ என்ன சொன்ன எனக்கு இன்னும் பிளஸ் ஐ எனக்கு நைட் அப்படிதான் வரும் இப்போ என்ன வரும் நைட் அடுத்து என்ன இருக்குது இத்துங்கிறது என்னது கான்சண்டா இம்முங்கிறது கான்சண்டா அப்போ நான் இத்தை நான் அப்படி வச்சுக்கோண்ணா இத்தை அப்படி வச்சுக்கிட்டேன் அடுத்து இம்மு பிளஸ் ஏ என்ன சார் இம்மு பிளஸ் என்ன வரும் மே என்ன வரும் மே அப்படி வரும் லாஸ்ட் எனக்கு இதுங்கிற ஒரே ஒரு கான்செப்ட் இருக்கு இது என்ன பண்ணேன் அப்படியே போட்டுட்டேன் அப்போ என்ன சார் நைட் மேப் அப்போ என்ன வரும் நைட் மேப் அப்படின்னு படிக்கணும் புரியுதா இந்த வேர்டு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுமா என்ஐஜிஹெச்டி எம்ஏஆர்இஏ எப்படி படிக்கணும் நம்ம நைட் மேப் அப்படின்னு நம்ம படிக்கணும் புரியுதா அடுத்து எஸ்பிஆர்ஓயூடி எஸ்க்கு என்ன சார் சவுண்டு எஸ்னா இஸ் சவுண்டா பீனா இப்பு சவுண்டு அப்படிதான் எஸ்னா இஸ் சவுண்டு பீனா இப்பு சவுண்டு ஆர்னா இது சவுண்டு அப்படிதானே ஆர்னா இது சவுண்டு ஓயூடி என்ன சார் சவுண்டு அவுட் அப்படின்னா சொன்னா அவுட் அவன் சொன்ன சொல்லுங்க சொன்னா அப்போ இஸ்ஸு கான்சவுண்டா இஸ்ஸு கான்சவுண்டா இப்பும் கான்சவுண்டா பண்ண ஃபர்ஸ்ட் கான்சவுண்ட் நான் அப்படியே போடுவேனா அடுத்து இப்புங்க கான்சவுண்டா இங்கே இரு கான்சவுண்ட் ரெண்டு கான்சவுண்ட் ஃபர்ஸ்ட் கான்சவுண்டா திரும்பவும் அப்படியே போடுவேனா அடுத்து இருங்க கான்சவுண்டா என்ன ஆகுது அப்படி அப்போ என்னது ரா அடுத்து லாஸ்ட்ல இருக்கு ஊ இருக்குது இட்டு இருக்குது அப்போ அப்படியே பண்ண இந்த உட்டை அப்போ இருக்கு எனக்கு ஸ்ப்ரவுட் என்ன வரும் ஸ்ப்ரவுட் அம்சமா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் புரியுதா இப்போ பாருங்க BLOSSOMS இப்படி ஒரு வேர்டு இது எப்படி சார் பண்ணணும் பீனா இப்பு சவுண்டா பீனா இப்பு சவுண்டு எல்லுனா இல்லு சவுண்டு ஓஎஸ் அப்படின்னா சார் ஆஸ் ஓஎஸ் ஆ சவுண்டு திரும்ப திரும்ப ஒரு எஸ் இருக்கா அந்த எஸ் எப்படி ஏன்னா சொல்லியிருக்கேன் ரெண்டு லெட்டர் சேர்ந்து வந்துச்சுன்னா ரெண்டு கான்செப்ட் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண சொல்லியிருக்கேன் நான் அதுக்கு அடுத்து ஏதாவது லெட்டர்ஸ் இருக்கான்னு பார்க்க சொல்லியிருக்கேன் சப்போஸ் அதுக்கு ஒவ்வொரு கான்செப்ட் வந்துச்சா நம்ம ரெண்டே நம்ம பிரிக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த பாதான் ரெண்டு எஸ் நான் என்ன பண்ணுறேன் பிரிச்சிருக்கேன் ஒன்று இதுக்கும் ஒன்று அங்கிட்டும் கொடுத்துட்டேன் ஓஎஸ்க்கு ஆ சவுண்டு இன்னொரு எஸ்க்கு இஸ் சவுண்டு அடுத்து ஓஎம்எஸ் என்ன சார் ஓஎம்எஸ்னா நமக்கு ஆம்ஸ் அப்படின்னு இல்லையா சரி இப்போ சேர்க்கலாமா பாருங்க இப்போ இல்லை என்ன பண்ண இப்போ அப்படியே வச்சுக்கோனா அடுத்து இன்னும் கிளாஸ் என்ன சார் எனக்கு லா இல்லை வரும் லா அடுத்து இங்கே என்ன சார் இருக்கு அடுத்து திரும்ப இங்கிலீஷ் இருக்குது இங்கிலீஷ் இருக்குது இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண அப்படியே போடுனா அடுத்து இஸ் பிளஸ் என்ன சார் உனக்கு ஷா ஷா லாஸ்ட்ல இது இம் இருக்குது இஸ் இருக்குது அதெல்லாம் நான் அப்படியே போட்டுக்கிறேன் அப்போ நான் எனக்கு பிளாசம்ஸ் அப்படின்னு என்ன வரும் பிளாசம்ஸ் அப்படின்னு சொல்லுமா இதை படிக்கணும் அடுத்து PARADISC டீக்கு என்ன சார் சவுண்டு டீனா இப்பா அடுத்து ஏக்கு என்ன சார் ஏக்கு ஆ அடுத்து ஆறுக்கு ஈரா அடுத்து ஏக்கு திரும்ப ஆ வா அடுத்து டிக்கு என்ன சவுண்டு டிக்கு இட்டு சவுண்டா ஐஎஸ் என்ன சொல்லிங்க நான் ஐஎஸ் என்ன சொல்லிங்க
ஐஸ் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? சொல்லலாமா? என்ன ஆகுது? இப்போ ப்ளஸ் என்ன சார் வரும்? பா வரும் பா. அடுத்து இரு ப்ளஸ் ஆன சாரா? இரு ப்ளஸ் ஆன வரும் ரா வரும் ரா. அடுத்து என்ன இருக்கு? டிக்கு இது இட்டு ப்ளஸ் என்ன சொன்னாங்க? இட்டு ப்ளஸ் எனக்கு என்ன வரும்? டை. லாஸ்ட் என்ன இருக்கு? இஸ்ங்க ஒரே ஒரு லெட்டர் இருக்கு அப்படின்னா பாரடைஸ். என்ன வரும்? பாரடைஸ். நம்ம செய்து நம்ம படிக்கணும். அடுத்து WHISPER இந்த வேர்ட் எப்படி சார் படிக்கணும்? WH என்ன சார்? WH என்ன சவுண்ட்? நம்ம இப்பு சவுண்ட் அப்படிதானே? IS என்ன சவுண்ட்? ISனா இஸ். Pக்கு இப்பு ER அப்படின்னா சார் இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தது தானே? இந்த மெத்தட் பார்த்துட்டு தானே? இப்போ சொன்னப்பா இப்பு பிளஸ் என்ன சார் இருக்கும்? இப்பு பிளஸ் வி அப்படின்னு வரும். இப்பு பிளஸ் என்ன வரும்? வி அப்படின்னு வரும். அடுத்து என்ன இருக்கு? இஸ் கான்செப்ட் இருக்குது, இப்புங்க கான்செப்ட் இருக்குதா? அப்போ ரெண்டு கான்செப்ட் நம்ம ஃபர்ஸ்ட் இருக்குதா அப்படியே போட்டுக்கோமா? அடுத்து என்ன பண்ணும்? இப்புங்க கான்செப்ட் ஏங்க ஓபன் அப்படின்னா இப்பு பிளஸ் டே. அடுத்து இது ஒரே கான்செப்ட் என்ன பண்ணணும்? கான்செப்ட் எப்படி பண்ணது? விஸ்பர். என்ன பண்ணணும்? விஸ்பர். ரிசர்ச் சொல்லணும்னா விஸ்பர் நம்ம சொல்லணும். எப்படி சொல்லணும்? விஸ்பர் அப்படின்னு சொல்லணும். விஸ்பர் என்னது? ரகசியம் சொல்லுவாங்கல்ல, சரி என்னது? அடுத்து PRO TECTION இது எப்படி சார் பண்ணும்? PRO என்ன சொல்லிக்கணும்? ஏற்கனவே காமன் ஃபார்ம் சொல்லுங்களா? PRO என்ன சொல்லிக்கணும்? ப்ரோ சொன்னோமா? என்ன சொன்னோம்? ப்ரோ அப்படின்னு சொன்னோம். அடுத்து T என்ன சொன்னோம்? Tக்கு இட்டு ஈக்கு ஏவா அப்போ டேக்கு என்ன வரும்? டே அப்படின்னு வருமா? அடுத்து என்ன இருக்குது? Cக்கு இட்டா, Cக்கு சாரி இக்கு. TION என்ன சொன்னீங்க? நான் TION என்ன சொன்னேன்? TION SION SUN SON ZEN எல்லாமே சொன்னேன். ஷன் அப்படின்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? அப்போ TION நமக்கு ஷன் அப்படின்னு வரும். மேட்ச் பண்ணலாமா? சொன்னப்போ இப்போ ப்ரோவா இப்போங்கிறது கான்சோனன்ட், ரோங்கிறது என்ன நமக்கு காம்பவுண்ட். அப்போ நம்ம ரெண்டையும் அப்படியே போடலாமா? ரெண்டையுமே சேஞ்ச் பண்ண முடியாது. அப்போ ப்ரோ அப்படியே போட்டுட்டேன். அடுத்து பாருங்க டே கேட்டா நமக்கு கான்ஸ்டன்ட் இது காம்பவுண்ட் லெட்டர் தானே? அப்போ டே என்ன பண்ணானே அப்படியே பண்ண காம்பவுண்ட் சேஞ்ச் பண்ண முடியாது சொல்லியிருக்கேன்ல, அப்போ போட்டேன். அடுத்து இக்கு இருக்கு ஷாக் என்னது? இக்கு ப்ளஸ் என்னது? இக்கு இருக்கா? இக்கு இருக்குதா? இங்கே ஷாக் எப்படி வரும்? இந்த இக்க அப்படியே போடுவோம்னா இக். அடுத்தது ஷாக் காம்பவுண்ட் லெட்டரா போட்டேன். என்னது? லாஸ்ட்டாக ஒரு கிணி கான்ஸ்டன்ட் இருக்கு அதை போட்டேன். வா இப்போ என்ன வருது? ப்ரொடக்ஷன் இஸ் பிளஸ் ஆட் ஆகும் நமக்கு ஷா. ஏன் இஸ் பிளஸ் ஆதான் நமக்கு என்னது? இந்த ஷா ஷாங் தானே நமக்கு காம்பவுண்ட் லெட்டர் தான். என்ன பண்ணலாம்? சாம் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இக்கு நான் சேர்க்க முடியல, மெர்ஜ் பண்ண முடியல, அதனால அப்படியே போட்டேன். புரியுதா? இப்போ PRO DECTION இந்த வேர்டு எப்படி பண்ணணும்? ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி படிக்கணும். ஓகே, இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம என்ன பண்ணுங்க? நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, இந்த வீடியோ என்ன பண்ணுங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் நிறையா வேணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க? தொடர்ந்து நம்ம சேனல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு எவ்ரிடே அப்லோட் பண்ணுறதை பார்த்துட்டே இருங்க. ஈஸியாக பண்ண முடியும், உங்களால் ரீடிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஓகே கேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வி வில் see the next video.